இந்த காணொளியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். பாரதிய ஜனதாவின் மாநில துணைத் தலைவர் திரு KP ராமலிங்கம் அவர்கள் நம்மோட இணைந்திருக்கிறார். அவர் தான் தளி தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார். சோ அவருடைய கருத்து இந்த தொகுதியை பாஜக வெல்வதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்க வேட்பாளரா வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனா நீங்க ஒரு தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளரா வந்திருக்கீங்க. கூட்டணி அமைச்சதுனால தொகுதி கிடைக்காம போயிடுச்சு. அப்படி இல்ல. நானே சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்று முன்னாடியே சொல்லிட்டீங்க. நான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டேன், சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடலன்னு சொல்லிட்டேன். எப்பவுமே இனிமேல் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். முன்னாடியே முடிவு பண்ணி உங்களுக்கு அந்த இது கிடையாது. ஏன்னா அடுத்த ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி வழி நடத்துறதுக்கு இளைஞர்களை தயார்படுத்தணும். நிச்சயமா நாம அடுத்த கட்டத்திற்கான தலைவர்களை தயார்படுத்தணும். நாமளே திரும்ப திரும்ப இருந்துகிட்டு நாம இப்ப 72 வயசு 72 வயசுல அடுத்த 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக போய் 5 வருஷம் 77 ஆகும். அப்ப அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் போயிடும். அதனால பிரயோஜனம் கிடையாது. ஆக இப்போ ஒரு 40 வயசுக்காரன் 50 வயசுக்காரர்களை கொண்டு வந்தாதான் அடுத்த 20 ஆண்டு காலத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்டமைப்புக்கு கொண்டு வரதுக்கு ஒரு முன்னோடியா கொண்டு வரதுக்கு வாய்ப்பா இருக்கு. பாஜகவில் ஒரு தேர்தல் அனுபவம் அதிகமாக இருக்கக்கூடியவராக உங்களை பார்க்கப்படுறோம். ஏன்னா நீங்க திரு எம்ஜிஆர் அவர்களோட நெருக்கமா இருந்திருக்கீங்க, எம்எல்ஏ ஆயிருக்கீங்க, அதுக்கப்புறம் கருணாநிதி அவர்களோட இருந்திருக்கீங்க, MP ஆயிருக்கீங்க. சோ ஒரு தேர்தல் வெற்றிக்கு ரொம்ப அத்தியாவசியமான விஷயம் என்ன நினைக்கிறீங்க? 5 சட்டமன்ற தேர்தல், 4 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவன், 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், ஒரு முறை லோக்சபா MP, ஒரு முறை ராஜ்யசபா MP. ஆக தொடர்ந்து இந்த தேர்தல் பணிகளில் பல்வேறு நிலைகளிலே பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒரு வேறுபட்ட தேர்தல் இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக மக்களே இந்த அரசாங்கம் வரக்கூடாது என்று எண்ணுகிற எண்ணத்தில் உள்ள தேர்தல். அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொருவரும் அவருடைய கட்சியினுடைய எண்ணங்களை சொல்றாங்க, அவங்களுடைய பிரச்சாரங்களை சொல்றாங்க, என்ன செய்ய போறோங்கிறது சொல்றாங்க. ஆனா மக்கள் இந்த ஆட்சி கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. அதாவது யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதை மிக தெளிவாக தமிழ்நாட்டு வாக்காளர்கள், அதுவும் குறிப்பாக இந்த தளி சட்டமன்ற தொகுதி வாக்காளர்கள் மிக 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 தெளிவாக இருக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு 20 ஆண்டு காலம் கம்யூனிஸ்ட் பெயரிலே ஒரு முதலாளித்துவ கொள்கை கொண்ட ஒருவர் இந்த மக்களின் பிரதிநிதியாக இருந்து கொண்டு இந்த மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய சூழ்நிலையை எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆட்சியாளர்களும் தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்களும் அவர்கள் அவருடைய திட்டங்கள் இந்த பகுதி பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு சரிவர சேரவே இல்லை. பொதுவாக தனியார் துறைகள், டாடா போன்ற துறைகள் அவர்கள் இங்கே தொழிலை தொடங்கிய காரணத்தாலே இந்த மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைத்திருக்கிறதே தவிர தமிழகத்தினுடைய அரசாட்சி மூலமாக, தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் மூலமாக கடந்த 5 ஆண்டு காலம் எந்த வளர்ச்சி பணியும் பார்க்காத ஒரு தொகுதி இருக்குமே ஆனால் அது தளிதான். இப்போ ஆளும் கட்சி மேல ஒரு கோபம் இருக்கு. ஆனா அது முழுக்க முழுக்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் அந்த வாக்குகள் வரணும் அப்படிங்கிற ஒரு அத்தியாவசியம் இல்லையா? ஒரு நாம் தமிழர் கட்சி இருக்கு, டிவிக்கு புதுசா போட்டிடுறாங்க, எல்லா ஊடகமும் அவங்களுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் அவங்க பெறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் பிரியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் நான் முன்னாடி கேட்ட கேள்விதான், ஒரு தேர்தல் வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னு எதை நினைக்கிறீங்க? அது இந்த தொகுதி மக்களை பொறுத்தவரை பார்ப்பதற்கு எளியவர்களாக இருக்கிறார்கள், அதே மாதிரி ஏழை எளிய மக்களாக இருக்கிறார்கள், இன்னசென்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையிலேயே மிகச்சிறந்த அறிவாளிகள், மிகச்சிறந்த அவ்வளவு பேரும் ஆழச்சிறந்த கணக்கு போடுகிறதிலே ரொம்ப பிரமாதமான ஆட்களாக இருக்கிறார்கள். மிக குறைந்த காலத்திலே இவர்களை பற்றி கவனிக்க முடிகிறது. கட்சியினுடைய ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் தான் அந்த மக்களின் பிரதிநிதிகள். எல்லா அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறவர்கள் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான், அந்த வீதியிலிருந்து வர்றவங்க தான். அதனால மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குங்கிறது இந்த அரசியல் கட்சியுடைய பிரதிநிதிகளுக்கு தெரியுது. சோ அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. நான் பார்க்கிற போது என்ன நினைக்கிறேன்னா, இவங்களுக்கு மிக தெளிவாக தெரியும் வாக்குகள் சிதறினா மீண்டும் ஆளுங்கட்சிக்கு வாய்ப்பா போயிடும் அப்படிங்கறத உணர்ந்து இருக்கிறாங்க. அந்த உணர்ச்சிங்கிறது பெரிய விவகாரம். அதாவது அது பிரிய கூடாதுங்கிறது. சரி, அதுக்கு அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அளவுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் வந்தால்தான் சரியா இருக்குங்கிற எண்ணம் வந்துருச்சு. நான் முன்ன சொன்ன மாதிரி யார் வரக்கூடாதுங்கிறத தெளிவா இருக்கிற மாதிரியே யார் வர வேண்டும்ங்கிறதுலயும் கொஞ்சம் கொஞ்சமா எண்ண ஓட்டங்கள் மாறிக்கிட்டே உறுதியாகிட்டு வருது. காரணம், நம்ம வாக்குகளை எதிர்பார்த்த வாக்குகளை பிரிச்சு போட்டா நமக்கு மீண்டும் வந்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தாங்க. அதை வச்சுக்கிட்டு
அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உணர்வுகள் இப்பொழுது வந்துருக்கு. எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல பாஜக வேட்பாளர் தளி தொகுதியில வெல்வார்? நிச்சயமாக 30,000 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெல்ல வெற்ற போறோம். 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்போம். நிச்சயமா உங்களுடைய நல்ல தேசிய ஆன்மீக எண்ணங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். உங்களுடைய வேட்பாளர் தேர்தலில் அவரும் வந்து வெற்றியின் பக்கம் இருக்கக்கூடிய சூழல் அமையட்டும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிக்கிறேன். நேர்களே, மற்றொரு எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.